வணக்கம். இது ஐபிசி தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். புதிய சட்டங்களை வகுத்தேனும் நாட்டில் இனவாதம் தோற்கடிக்கப்படும், ஸ்ரீலங்கா ஜனாதிபதி உறுதி. கட்டுநாயக்காவில் துப்பாக்கிச்சூடு, வெளியான பகிர் தகவல். இந்தியாவும் பாகிஸ்தானும் அதிகபட்சம் நிதானம் கடைபிடிக்க வேண்டும், ஐநா வேண்டுகோள். அனுர வாக்களித்த வளமான நாடு இன்று இல்லாது போயுள்ளது, எதிர்க்கட்சி தலைவர் விசனம். செல்வநாயகத்தின் 48வது நினைவு நாள் இன்று யாழில் கடைபிடிப்பு. பாகிஸ்தான் வான்வழியை தவிர்த்துள்ள இந்தியா, விமான கட்டணங்கள் உயரும் அபாயம். இனி தொடர்பான விரிவான செய்திகள். புதிய சட்டங்களை வகுத்தேனும் நாட்டில் இனவாதம் தோற்கடிக்கப்படும் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். புத்தளத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் அனைத்து பகுதிகளிலும் சிங்கள மக்கள் முஸ்லிம் வேட்பாளர்களுக்கு வாக்களித்துள்ளதாகவும் முஸ்லிம் மக்கள் சிங்கள வேட்பாளர்களுக்கு வாக்களித்துள்ளதாகவும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பிளவுபட்டிருந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் தாம் ஒன்றிணைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த காலங்களில் ஆட்சி அமைத்தவர்கள் அதிகாரத்தை தக்க வைப்பதற்காக இனவாதத்தை பரப்பியதாகவும் சிங்கள முஸ்லிம் பிரச்சனையை ஏற்படுத்தியதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் இவர்கள் இனவாத அமைப்புகளை வலுப்படுத்தியதாகவும் தெரிவித்துள்ளார். அழுத்கமை மற்றும் திகனையில் தாக்குதல் நடத்தப்பட்டதான செய்திகள் வெளிவந்ததாகவும், ஆனால் தற்போது இவ்வாறான செய்திகள் இடம்பெறுவதில்லை என்றும் குறிப்பிட்டார். அதுடன் நமது நாட்டில் இனவாதம் தோற்கடிக்கப்பட்டுள்ளதாகவும் நாட்டில் ஒருபோதும் இனவாதத்திற்கு இடமளிக்கப் போவதில்லை என்றும் உறுதியளித்துள்ளார். இனவாதத்தை தோற்கடிப்பதற்கு நாட்டில் தற்போது நடைமுறையில் உள்ள சட்டம் போதுமானதாக இல்லாத நிலையில் புதிய சட்டத்தினை வகுத்தேனும் இனவாதத்தை தோற்கடிப்போம் எனவும் அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். உலகில் எந்த ஒரு நாடும் தனது கலாச்சார விழுமியங்களையும் கடந்த கால மரபுகளையும் மறந்து முன்னேற்றத்தை நோக்கி நகர்ந்ததில்லை என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் நாட்டில் இழந்து வரும் விழுமியங்கள் மற்றும் ஒழுக்க நெறிகளை மீண்டும் நிலைநிறுத்தி நாட்டை கட்டியெழுப்பி வருவதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க ரங்கிரி தம்புள்ள ராஜகம விகாரியில் நேற்றைய தினம் தங்கவேலிகளுடன் கூடிய போதியை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். ரங்கிரி தமுள்ள ரஜமகா விகாரைக்கு சென்ற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க போதியை திறந்து வைத்ததன் பின்னர் வழிபாடுகளில் ஈடுபட்டிருந்தார். இதன் பின்னர் போதி திறப்பு விழாவிற்கான விகாரையின் பெயர் பொறிக்கப்பட்ட கல்வெட்டினை ஜனாதிபதி திறந்து வைத்துள்ளார். விழாவில் உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சட்டத்தின் மூலம் மாத்திரம் ஒரு சிறந்த சமூகத்தை கட்டியெழுப்ப முடியாது என தெரிவித்துள்ளார். அத்துடன் அங்கு மத தத்துவத்திற்கு ஒரு பாரிய சமூக வகிப்பாகம் இருக்கின்றது எனவும் கிராமத்தின் விகாராதிபதி உள்ளிட்ட மத தலைவர்களுக்கு அந்த பணியில் முதன்மையான பொறுப்பு உள்ளது எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். நாட்டிற்கு தேவையான பொருளாதார சமூக மற்றும் அரசியல் மாற்றத்திற்கு அறிவார்ந்த மற்றும் நல்லொழுக்கத்தால் போதிக்கப்பட்ட எதிர்கால தலைமுறையை உருவாக்குவதற்காக கல்வித்துறையில் விரிவான மாற்றத்தை அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். அதேபோன்று எதிர்கால சந்ததியினரை போதைப் பொருட்களில் இருந்து காப்பாற்றுவதற்காக திட்டமிட்ட வகையில் செயற்படும் போதைப்பொருள் வியாபாரத்தை தடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். புதிய கல்வி சீர்திருத்தங்களுக்கு தேவையான ஆசிரியர்களுக்கான பயிற்சி மே மாதம் முதல் ஆரம்பிக்கப்படும் எனவும் எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலுக்கு பின்னர் ஒப்பந்தங்களை தமக்கு விருப்பமானவர்களுக்கு வழங்கும் நடைமுறை முடிவுக்கு வரும் எனவும் ஸ்ரீலங்கா பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கம்பஹா மாவட்டத்தின் மேரிகம மினுவாங்கொடை மற்றும் கட்டான பகுதிகளில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பிறப்பு முதல் இறப்பு வரை அனைத்தும் உள்ளூராட்சி நிறுவனங்கள் மூலமாகவே செயற்படுகின்றது எனவும், ஆனால் இன்று வரை உள்ளூராட்சி அமைப்புகளில் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கூட வழங்குவதற்கான அமைப்பு இல்லை எனவும் பிரதமர் குறிப்பிட்டார். தேசிய மக்கள் சக்தி சரியான வழிமுறையை பின்பற்றி மோசடி அல்லது ஊழல் இல்லாமல் கவனமாகவும் சிக்கனமாகவும் செயற்படுகின்றது எனவும் அவர் குறிப்பிட்டார். தேவைகளை அடையாளம் கண்டு ஒரு முறையான வேலை திட்டத்தின் மூலம் கிராமத்தை அபிவிருத்தி செய்வதற்கான திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் ஸ்ரீலங்கா பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார்.
அதிக சதவீத வாக்குகளை பெற்றதன் மூலம் நாடாளுமன்றம் தூய்மைப்படுத்தப்பட்டதாகவும் இதன் மூலம் கிராமத்திற்கு ஒதுக்கப்படும் நிதி மக்களுக்கு முறையாக சென்று சேர்வதற்கு மக்களுக்கும் கிராமத்திற்கும் மிக நெருக்கமான உள்ளூராட்சி நிறுவனங்கள் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். கல்வியின் மிக முக்கியமான பகுதியாக முன்பள்ளி பருவ வளர்ச்சி இருந்தாலும் அதற்கு சரியான வழிமுறை எதுவும் இல்லை எனவும் இப்போது அதற்கான ஒரு முறைமையை தாம் உருவாக்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். மே மாதம் முதல் ஆசிரியர்களுக்கான நவீன கல்விக்கான பயிற்சிகள் ஆரம்பமாகும் எனவும் ஒவ்வொரு துறையிலும் அபிவிருத்திக்கான திட்டம் தம்மிடம் உள்ளதாகவும் பிரதமர் கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கடன் மறுசீரமைப்பை இலங்கை வெற்றிகரமாக மேற்கொண்டுள்ளமையினால் 5ஆம் தவணையை விடுவிப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. குறித்த விடயம் தொடர்பில் சர்வதேச நாணய நிதியம் விடுத்துள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தினால் இலங்கைக்கு வழங்கப்படும் நீடிக்கப்பட்ட கடன் வசதியின் 5வது தவணையை விடுவிப்பதற்கு அதிகாரிகள் மட்ட இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இலங்கைக்கு 344 மில்லியன் அமெரிக்க டாலர் கடனுதவி இலங்கைக்கு கிடைக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமது அதிகாரிகள் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த போது இலங்கை அதிகாரிகளுடன் நடத்திய பேச்சுவார்த்தை மற்றும் இலங்கை பொருளாதார மறுசீரமைப்பு விடயங்களை ஆராய்ந்து இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. அத்துடன் பொருளாதார இலக்குகளை அடைவதற்கான இலங்கையின் முயற்சிகளை சர்வதேச நாணய நிதியம் பாராட்டியுள்ளது. கடன் மறுசீரமைப்பை இலங்கை வெற்றிகரமாக மேற்கொண்டிருந்தமையினால் 5வது தவணையை நீடிப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் வாக்குறுதியளித்த வளமான நாடும் அழகான வாழ்வும் இன்று இல்லாமல் போயுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். மாவத்தகம பகுதியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். சுப நேரத்தில் நாட்டை அனுருகுமார திசாநாயக்கவிற்கு கொடுத்து வளமான நாட்டையும் அழகான வாழ்க்கையையும் மக்கள் எதிர்பார்ப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஆனால் ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் வாக்குறுதி அளித்த வளமான நாடு அழகான வாழ்வும் இன்று இல்லாமல் போயுள்ளது எனவும் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். குண்டர்கள், கொள்ளையர்கள் மற்றும் கொலைக்காரர்களின் பிடியில் சமூகம் சிக்கியுள்ளது எனவும் மிருகத்தனமும் வன்முறையும் பரவியுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். சமகாலத்தில் பல துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள், கொலைகள், உயிரிழப்புகள் இடம்பெறுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். வீடுகள், வீதிகள், பணியிடங்கள் பாதுகாப்பற்று காணப்படுகின்றது என்பதையும் சஜித் பிரேமதாஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அதிகபட்ச நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என ஐநா வேண்டுகோள் விடுத்துள்ளது. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான எந்தவொரு பிரச்சனையும் பரஸ்பர ஈடுபாட்டின் மூலம் அமைதியாக தீர்க்கப்பட வேண்டும் எனவும் தாம் நம்புவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐநா பொதுச் செயலாளர் எந்த நேரடி தொடர்பையும் கொண்டிருக்கவில்லை எனவும், ஆனால் அவர் நிலைமையை மிகவும் நெருக்கமாகவும் மிகுந்த அக்கறையுடனும் கண்காணித்து வருவதாக ஐநா பொதுச் செயலாளரின் ஊடக பேச்சாளர் ஸ்டீபன் டுஜாரிக் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு தாம் மிகவும் தெளிவான கண்டனம் தெரிவித்ததாகவும் இதில் ஏராளமான பொதுமக்கள் கொல்லப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். எனினும் அதிகபட்ச நிதானத்தை கடைபிடிப்பதாகவும் நிலைமை மேலும் மோசமடையாமல் பார்த்துக் கொள்ளவும் பாகிஸ்தான் அரசாங்கத்திற்கும் இந்திய அரசாங்கத்திற்கும் தாம் வேண்டுகோள் விடுத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். பாகிஸ்தானுக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான எந்தொரு பிரச்சனையும் பரஸ்பர ஈடுபாட்டின் மூலம் அமைதியாக தீர்க்கப்பட வேண்டும் என தாம் நம்புவதாக அவர் குறிப்பிட்டார். இலங்கை தமிழரசு கட்சியின் நிறுவனர் தந்தை செல்வநாயகத்தின் 48வது நினைவு நாளும் நினைவு பேருரை நிகழ்வும் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. இலங்கை தமிழரசு கட்சியின் நிறுவனர் தந்தை செல்வநாயகத்தின் 48வது நினைவு நாள் யாழில் நினைவு கூறப்பட்டுள்ளது. தந்தை செல்வா நிலைய அறக்கட்டளை குழுவின் ஏற்பாட்டில் யாழ் தந்தை செல்வா நினைவிட வளாகத்தில் தந்தை செல்வா நினைவு அறங்காவற்குழு ஆயர் கலாநிதி ஜெபனீசன் தலைமையில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி M.A. சுமந்திரனும், சிறப்பு அதிதியாக இலங்கை தமிழரசு கட்சியின் பிரதி தலைவர் CVK சிவஞானமும் கலந்து கொண்டு தந்தை செல்வா சிலைக்கு மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து தந்தை செல்வாவின் நிலைய அறக்கட்டளை குழுவின் உறுப்பினர்கள், சக நண்பர்கள், இலங்கை தமிழரசு கட்சியின் நிர்வாக குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தினர். ஈழத்து தமிழ் பேசும் மக்கள் அரசியலின்
தனிநிகரற்ற தலைவன் தந்தை செல்வா எனும் தலைப்பில் நினைவு பேருரையினை மொழித்துறை தென்கிழக்கு பல்கலைக்கழக ஒளிவில் முதுநிலை பேராசிரியர் கலாநிதி ரமீம் அப்துல்லா நிகழ்த்தினார். கட்டுநாய்க்கு கீழடியின பகுதியில் இன்று அதிகாலை ஏற்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 29 வயதான உதார சதுரங்க என்ற இளைஞர் காயமடைந்துள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். கட்டுநாயக்க கீழடியன பகுதியில் இன்று அதிகாலை 5:35 மணியளவில் ஏற்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் தனது வீட்டில் இருந்தபோது 29 வயதான உதார சதுரங்க என்ற இளைஞர் காயமடைந்துள்ளார். அடையாளம் தெரியாத இரு துப்பாக்கிதாரிகள் T56 ரக துப்பாக்கிகளை பயன்படுத்தி 2 முறை சுட்டதாக தெரிய வந்துள்ளது. காயமடைந்த இளைஞர் வட்டிக்கு பணம் வழங்குவது மற்றும் பல வணிக நிறுவனங்களை நடத்தி வருபவர் என தெரிய வந்துள்ளது. இவர் தனது தந்தையுடன் வீட்டில் உள்ள அறையில் உறங்கிக் கொண்டிருந்த போது உந்துருளியில் வந்த இரு துப்பாக்கிதாரிகள் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளனர். காயமடைந்த இளைஞன் முதலில் மினுவாங்குடை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக கம்பகா பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். சம்பவ இடமான வீட்டு அறையிலிருந்து 2 வெற்று துப்பாக்கி தோட்டா உரைகள் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. கிளிநொச்சி தர்மபுரம் காவல் பிரிவுக்குட்பட்டு பிரமந்தனாறு பகுதியில் 20 கிலோ கேரள கஞ்சமுடன் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்து சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை தர்மபுரம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். கிளிநொச்சி தர்மபுரம் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பிரமந்தனாறு பகுதியில் 20 கிலோ கஞ்சாவுடன் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைய குறித்த கைது இடம்பெற்றுள்ளது. இன்று அதிகாலை வேறு பகுதியில் இருந்து கொண்டுவரப்பட்டு மறைத்து வைக்கப்பட்டிருந்த 20 கிலோ கேரள கஞ்சாவை அதிரடிப்படையினரும் தர்மபுரம் காவல்துறையினரும் இணைந்து கைப்பற்றியுள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை தர்மபுரம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரையும் கைப்பற்றப்பட்ட பொருட்களையும் கிளிநொச்சி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். பாகிஸ்தான் நாட்டின் வானிலையை இந்திய விமானங்கள் தவிர்க்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. இதனால் இந்திய விமான நிறுவனங்களுக்கு பல 100 கோடி ரூபாய் அளவிற்கு கணிசமாக இழப்பு ஏற்படும் எனவும் தெரிய வருகின்றது. அத்துடன் விமான கட்டணங்களும் உயரும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. காஷ்மீரில் 26 சுற்றுலா பயணிகளை பாகிஸ்தான் தீவிரவாதிகள் சுட்டுக் கொன்றதை தொடர்ந்து இந்திய அரசு பாகிஸ்தானுக்கு எதிராக பல்வேறு தடை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. இதையடுத்து பாகிஸ்தானும் பதிலுக்கு பதில் நடவடிக்கை எடுப்பதாக கூறி இந்திய விமானங்கள் தங்கள் வான் பகுதியை பயன்படுத்தக்கூடாது என்று தடை விதித்துள்ளது. வழக்கமாக வட மாநிலங்களில் இருந்து இங்கிலாந்து, ஐரோப்பிய நாடுகள் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்லும் இந்திய விமானங்கள் பாகிஸ்தான் வான் எல்லையை பயன்படுத்தி செல்கின்றது. சமீபத்தில் பிரதமர் மோடி சவுதி அரேபியாவிற்கு சென்றிருந்த போது பாகிஸ்தான் வான்வழியை பயன்படுத்தியிருந்தார். ஆனால் தற்போது பாகிஸ்தான் இதற்கு தடை விதித்திருப்பதால் அந்த நாட்டின் வான் எல்லையை இந்திய விமானங்கள் தவிர்க்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. இதன் காரணமாக பாகிஸ்தான் வான் எல்லைக்குள் செல்லாமல் சுற்றி கொண்டு இந்திய விமானங்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்ல ஆரம்பித்துள்ளன. நேற்று முதல் இந்திய விமானங்கள் இந்த புதிய முறையை கடைபிடிக்க தொடங்கியுள்ளன. இதன் காரணமாக ஐரோப்பிய மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்லும் இந்திய பயணிகள் விமானங்களில் கூடுதல் நேரம் அமர்ந்திருக்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. இதனால் இந்தியாவிலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்லும் பயணிகள் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளனர். செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதிய சட்டங்களை வகுப்பேனும் நாட்டில் இனவாதம் தோற்கடிக்கப்படும், ஸ்ரீலங்கா ஜனாதிபதி உறுதி. கட்டுநாயக்காவில் துப்பாக்கிச்சூடு, வெளியான பகிர் தகவல். இந்தியாவும் பாகிஸ்தானும் அதிகபட்சம் நிதானம் கடைபிடிக்க வேண்டும், ஐநா வேண்டுகோள். அனுர வாக்களித்த வளமான நாடு இன்று இல்லாது போயுள்ளது, எதிர்க்கட்சி தலைவர் விசனம். செல்வநாயகத்தின் 48வது நினைவு நாள் இன்று யாழில் கடைபிடிப்பு. பாகிஸ்தான் வான்வழியை தவிர்த்துள்ள இந்தியா, விமான கட்டணங்கள் உயரும் அபாயம். இத்துடன் ஐபிசி தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.